சார், திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். வெவ்வேறு கோணங்கள்ல இதை பார்க்கலாம். சட்ட ரீதியாக ஒரு நீதிபதியோடைய அவர் கொடுத்த தீர்ப்பையே சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது பக்தர்களுக்கான உரிமை அப்படின்னு இன்னொன்னு. 3வது இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே சென்ட்ரிக்கா அவங்களுடைய கொள்கைகள் இருந்து ஒரு விஷயங்களா இந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மனநிலையில எதிர்க்கட்சிகள் குறிப்பா பாஜக அதை கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 3 விதமா இருக்கு. இதுல உங்களுடைய பார்வை என்ன? இப்ப ஆஸ் ஆஃப் நவ் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம். அது தீபத்தூண் ஏற்றுறது அப்படின்னு சொல்கிறது அது எல்லைக்கல்னு கனிமொழி அளவில் பேசுகிறாங்க. ஏன் கனிமொழி அளவில்னு சொன்னோன்னா, திமுகவில் கனிமொழி கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னா கூட, அது உள்கட்சி தீண்டாமையில் அவங்களும் சிக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, உள்கட்சி தீண்டாமை சரியா? அப்படி இருந்தால் கூட ஒரு மூத்த தலைவருங்கிற ரொம்ப வருஷமாக எம்பியாக இருக்காங்க. கருணாநிதியுடைய புதல்வி அப்படிங்கிற போது, மகள் அப்படிங்கும்போது அவங்க இது எல்லைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஊர்லேயும் எந்த கோயில்லையும் எல்லைக்கல் 3 லிட்டர் எண்ணெய் தாங்குற மாதிரி குழிவாக எல்லைக்கல் போடுற அந்த ஹைட்டில் போடுற பழக்கமே கிடையாது. இதை வேற யார் உங்களுக்கு ரொம்ப தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கள விட அதிகமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரே 1% எனக்கு அதிகமான ஒரு தகுதி என்ன இருக்குன்னா, 45 கோயில்களில் தமிழ்நாட்டுக்கு நான் பல கட்டிடங்கள் கட்டமைப்புகள் அந்தந்த ஆகம விதிகள் என்னன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் மட்டும் 45 கோயில் இன்க்ளூடிங் மதுரை. அதில் பெரும்பாலும் தஞ்சை, நாகை, திருவாரூர் இந்த மாவட்டங்களில். அப்போ அந்த கோயில் ஆகம விதிகள் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுன்னா கூட அந்த விதிகளுக்கு தகுந்த மாதிரி அப்போ நானும் அதை பழகி, அவர் ஹெச்ஆர்என்சியில் பிச்சாண்டி இருக்கும்போதும் சரி, கமிஷனராக, அதுக்கப்புறம் தனபால் இருக்கும்போதும் சரி, யார் இருக்கும்போதும் சரி, அவங்க லெவல்லையும் பேசி, கீழ் லெவல்லையும் பேசி. எதுக்காக சொல்கிறேன்னா, இது எல்லைக்கல் அல்ல, அவ்வளோதான் சொல்ல வருது. அது தீபத்தூண். அதுவும் சிவன் கோயிலில் தீபத்தூண் என்பது பொதுவாக இருக்கக்கூடியது. அது இன்னொன்று ஒரு பக்கம் அதை பாருங்கள். அதை நீங்கள் எல்லைக்கல் அது வெள்ளைக்காரனே நிறுத்தி வச்சுருங்க. வெள்ளைக்காரன் நிறுத்தி வச்சு அப்போ வெள்ளைக்காரன் செஞ்சதெல்லாம் நம்ம செய்யணுமா?